அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியிலே மக்கள் அனைவருக்குமாக கட்டப்பட்ட முதலாவது இல்லம் மக்காவில் அமைந்துள்ள புனித பள்ளிவாயில். அது பாக்கியம் மிக்கது, பாக்கியம் நிறைந்தது, ஏராளமான ஈருலக பயன்களை உள்ளடக்கிய இடம் பள்ளிவாயில். முபாரக். அதே போல அது உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அடுத்த வசனத்தினுடைய விளக்கம், சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில், இந்த பள்ளிவாயிலில் அதன் சிறப்பினை எடுத்துரைக்கும் புனித சின்னங்கள், வழிபாட்டு தலங்கள் போன்ற வெளிப்படையான பல அடையாளங்கள் இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவின் சுவரை உயர்த்த நாடிய போது, நின்றிருந்த சுவரை உயர்த்துவதற்கு நாடிய போது அவர்கள் பயன்படுத்திய அந்த கல், ஏறி நின்று கட்டுவதற்கு பயன்படுத்திய அந்த கல்லும் அவ்வடையாளங்களில் உள்ளதுதான். அங்கு நுழைந்தவருக்கு அச்சம் ஏற்பட மாட்டாது, அவருக்கு எந்த நோவினையும் கொடுக்கப்பட மாட்டாது என்பதும் அந்த அத்தாட்சிகளில் ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்று கட்டிய அந்த கல்லு, அதுவும் ஒரு அத்தாட்சிகளில் ஒன்று. அதே போல மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த பள்ளிவாயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அச்சமற்றவர்களாக இருப்பார்கள் என்பதும் இன்னொரு அத்தாட்சி. யாருக்கு